வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கன்னி ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் 2024 ஆண்டோட ஒரு முடிவுக்கே வந்துட்டோம், இறுதி கட்டத்துக்கு. அப்போ டிசம்பர் மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறது பாக்கலாங்களா? பொதுவாவே 2025 ஆண்டுல அடுத்த ஆண்டுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குமோ அது முன்கூட்டியே தெரிய வரும் டிசம்பர் மாதத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல 2025 ஆண்டுல எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கறது அதுக்கு ஒரு முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படின்னே சொல்ல அந்த டிசம்பர் மாதத்துல. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு கன்னி ராசி சார்ந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் டிசம்பர் மாதத்துல இருக்குங்கிறத பாக்கலாங்களா படிப்படியா? ஃபர்ஸ்ட் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களோட ராசி அதிபதி 10ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். சூரியன் யார் அப்படின்னா 12ஆம் அதிபதியா வருவார். அவர் உங்களுக்கு இந்த ஃபாரின் டிராவல், ஃபாரின் வெளிநாட்டு பயணம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு கோச்சார ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களோட சுயஜாதக ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய யோகம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம், இது எல்லாமே அற்புதமா இருக்கு உங்களுக்கு வேலை தொழில. இதுக்கு அடுத்து மார்கழி மாசம், அப்ப டிசம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. எப்பெல்லாம் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்துட்டு 10ஆம் இடம்ங்கிறது காலியா இருக்கு மிதுன ராசியை, அப்ப 4ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டு உங்களுக்கு டிசம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்ப 4ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களோட 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. சூரியன் யார்? உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பர், வெளிநாட்டுல பயணம், உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்து உங்களுக்கு சுயஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அருமையான ஒரு யோகம், ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி நெக்ஸ்ட் பதவியில ஏதாச்சும் ஒரு நெக்ஸ்ட் ரோலுக்கு சேஞ்ச் ஆவீங்களா, பெரிய உயர்ந்த பதவிக்கு போவீங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்புக்கு வேண்டி நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். பதவியில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அடுத்த ஒரு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் டிசம்பர் மாதத்துல இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். டிசம்பர் 16க்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு, ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த டைம் ஃப்ரேமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் வருவார். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருந்து உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கிறார். யாரு? சுக்கிர பகவான். இதனால பொருளாதாரம், வருமானம், லாபம் இது எல்லாமே அற்புதமா இருக்கும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு சூப்பராகவே இருக்கு. கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மேரேஜ், திருமணம் நீங்க யோசிக்கலாம். அடுத்து கண்டக சனியா வருது, என்ன பண்ணலாம், மேரேஜ் பண்ணலாமா இல்ல கொஞ்சம் அடுத்த ஒரு 2.5 வருஷம் தள்ளி போடலாமா? ஏன்னா சனி 7ஆம் இடத்துல வராரு, கண்டக சனியா வராரு. இது எங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு 15 நாள் அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 2ஆம் இடம் சுத்தமா இருக்கு, ஓகேங்களா? அடுத்து 5ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல என்னதான் ராகு இருந்தாலுமே சில பல தடைகளை தான் கொடுப்பாரு, பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் கொடுக்க மாட்டாரு. 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடமும் காலியா இருக்கு, அதாவது எந்த ஒரு பாவினாலையும் பாவிகள் அங்க இல்ல. அதே மாதிரி 12ஆம் இடமும் சுத்தமா இருக்கு. இதனால முதல் 15 நாள் அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க இந்த மாதிரி பிக்ஸ் பண்றதாகட்டும், மேரேஜ்க்கு சூப்பரான அருமையான ஒரு காலகட்டம் இருக்கு. ஏன்னா அடுத்த அப்கமிங் பேசஸ் ரொம்ப கடினமான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால அடுத்த சனி பயிற்சி கண்டக சனியா வரதுனால இந்த டைம் ஃப்ரேம்ல டிசம்பர் மாதத்துல திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்க நபர்களுக்கு முதல் 15 நாள் அமோகமா இருக்கு. இந்த டைம் ஃப்ரேமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் வரலாமா? எஜுகேஷனுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது உங்களோட முயற்சி ஸ்தானம். அந்த இடத்துல உங்களுக்கு சூரியன், புதன், புதாதித்ய யோகம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட 10ஆம் அதிபதி உங்களுக்கு புதன் தான். அப்ப சூரியனோட சேர்ந்து இருக்கிறப்போ குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. முதல் 15 நாள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த டைம் ஃப்ரேம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட் கண்டிப்பா உங்களோட மார்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களோட ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க இந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்காங்க, உங்களுக்கு சாதகமாக தான் ரிசல்ட் வரும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் அங்க நீசம் அடைஞ்சிருக்காரு 11ஆம் இடத்துல. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே இதுல எதை குறிக்க வருது அப்படின்னா குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா குடும்பம், இல்லத்தரசிகள், பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5ங்கிறது சுக்கிரன், சுக்கிரன்ங்கிறது பெண்கள், செவ்வாய்ங்கிறது ஆண்கள். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ, பெண்கள் என்ன சொல்றீங்களோ அதை உங்களோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா கேட்பாரு. இப்போ வேற வீடு வாங்கணும், வீட்டுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும், இல்ல வீடு ஷிஃப்ட் பண்ணணும், வேற ஏதாவது நகை வாங்கணும், ஏதாவது ஒரு விஷயம், வண்டி வாகனம் வாங்கணும், மாத்தணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க, அதாவது பெண்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதை ஹஸ்பண்ட் இது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா பெண்கள் இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் மேல விட ஃபீமேலோட டாமினன்ஸ், உங்களோட நீங்க சொல்றத உங்களோட ஃபேமிலியில நடக்கும், பெண்கள் சொல்றத கண்டிப்பா நடக்கும். அதை ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா கரெக்டா நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். சூப்பரா இருக்கு. நீங்க நினைச்சதெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். எந்த ஒரு நெகட்டிவுமே இல்ல. குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலியில சூப்பர்
சூப்பரா இருக்கும். என்விரான்மெண்ட் ஆகட்டும், ஹாப்பி, எல்லாமே அற்புதமா இருக்கும். உங்களுக்கு வேலை ஒரு பக்கம் வந்து சூப்பரா இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தாலுமே எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க இந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எனக்கு ஏதாச்சும் உடல்நிலையில பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு மார்கழி மாசம் டிசம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து 4ஆம் இடத்துக்கு வருவார். இதனால என்னன்னா, சில பேருக்கு உடல் உஷ்ணம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது ரொம்ப உடல் உஷ்ணம், ஹீட் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். வேற எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. வேற எந்த ஒரு பாதகமுமே இல்ல. உங்களோட சுயஜாதத்தை பாத்துக்குவாங்க. கரெக்டான தசாபதி போச்சுன்னா பெருசா எந்த அளவுக்கும் வராது. சின்னதா மைன்யூட்டா அந்த ஹீட், உடல் உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ட்ரபிள்ஸா இருக்கும். வேற எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல வராது அப்படிங்கறத உண்மை. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸுக்குமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு வந்து வேலையாகட்டும், தொழிலாகட்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வேற என்னென்னலாம் எங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னா, உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கு, வீடு கட்டுற யோகம் இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு வாங்கலாம், புதுசா வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணலாம். கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். உங்களுக்கு ஹெல்த்ல இவ்வளவு நாளா ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எல்லாமே படிப்படியா சரியாகக்கூடிய காலகட்டம் தான் இருக்கு. எல்லாமே சாதகமா இருக்கு. உண்மையாவே 6ல சனி இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு எல்லாமே அற்புதமா இருக்கும். சனி வந்து உங்களுக்கு ஒரு யோகமான கிரகமா இருக்கிறார் கன்னி ராசிக்கு. அப்படி இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு முயற்சி, ஒரு பிசினஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதாகட்டும் எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது. நீங்க எதை பத்தியுமே கவலையே பட வேண்டாம். நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, கரெக்டான கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த டைம் ஃப்ரேம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். ஆனா வந்து ஃபேமிலியில பெண்கள் தான் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில பெண்கள் தான் டாமினன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் ஃபேமிலியும் நடக்கும். அதுதான் பெர்ஃபெக்டான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால நீங்க எதா இருந்தாலும் வீட்டுல கலந்துட்டு பேசுறது அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். அதனால சொல்றேன், ஃபேமிலியில எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க மேரேஜை எவ்வளவு குயிக்கா பண்றீங்களோ பண்ணிக்கலாம். அடுத்து கண்டகசனியா வரதுனால வந்து கன்னிராசி சார்ந்தவங்களுக்கு அந்த அவசரம்னா மீன்ஸ் கரெக்டான வரன் வந்து கரெக்டான தசாபதி இதெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு கோச்சாரம் ஃபுல் சப்போர்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வலுவா இருக்கிறதுனால நீங்க இந்த டைம் ஃப்ரேம் நீங்க வந்து இது பண்ணிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். ஹெல்த்லயும் பெருசாலாம் இல்ல. கடைசி 16 டு டிசம்பர் 18 to 31 வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் இந்த உஷ்ணம், ஹீட் ரிலேட்டடா ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் வரும். பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். மாணவர்களுக்கு அற்புதமா இருக்கு. நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அதுக்கேற்ற பலன்கள் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அப்ப நான் என்னதான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவ்னா, சில பல தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். காரணம் உங்களோட ராசியில கேது, 7ஆம் இடத்துல வந்து ராகு. இதனால வந்து இவங்க வந்து இருள் கிரகம் வந்து 1-7 இருக்கிறதுனால சில பல தடைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஒரு பெருசா இருக்காது. கேது வந்து உங்களோட ராசிலேயே இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள், நிறைய டிப்ரெஷன், நிறைய மன வருத்தங்கள், நிறைய போராட்டங்கள், மைண்ட் வந்து ஒரு தெளிவாவே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இவங்களை நம்பலாமா, இவங்களை நம்ப வேண்டாமா, இவங்களை முழுமையா நம்பலாமா, இவங்களை வந்து நம்பி போலாமா, அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ், இந்த ஒரு ஆக்சிலேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஒரு முயற்சி எடுக்கலாமா இல்ல வந்து தோல்வி அடைஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அந்த ஒரு ஆக்சிலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்ன இது சரியா வருமா, நான் இதை பண்றேன், இந்த முயற்சி பண்றேன், இது சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். இது ஒரு காலகட்டம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களுக்குமே வந்து அற்புதமா இருக்கு. ஆனா சில பல கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி வந்து போகும். அது வந்து சில பல தடைகள் மட்டும்தான். பெருசா எந்த ஒரு பாதிப்புமே ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் மேரேஜ்ல இல்ல. இந்த டைம் ஃப்ரேம் பார்த்துட்டோம்னா முதல் 15 நாள் வந்து திருமணத்துக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது. அதனால குடும்பத்திலேயே சூப்பரா இருக்கு. பெண்கள் என்ன சொல்றாங்களோ, நீங்க என்னென்னலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வாங்குவீங்க. கோல்ட் ஆகட்டும், வண்டி வாகனம் ஆகட்டும், வீடு மனை எல்லாமே வந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுபடி வந்து உங்களோட ஃபேமிலி நடப்பாங்க. அப்படிதான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு யோகமான காலகட்டமா தான் உங்களுக்கு இனிமேல் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை. எல்லாமே அற்புதமா இருக்கு. ஆல் ஓவரா பார்க்க போயிட்டு டிசம்பர் மாதத்துல உண்மையா உங்களுக்கு அற்புதமா இருக்கு. காரணம் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இதுக்கு மேல ஒருத்தங்களுக்கு என்ன ஒரு அமைப்பு வேணும்? எல்லாமே ஓகே. கேது ராகு இவங்க 1-7 இருக்கிறாங்க. இதனால சில பல தடைகள், தடுமாற்றங்கள் சின்னதா வந்து போகும். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு அற்புதமா இருக்கு. இந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. சில பேர் வந்து வீடியோஸ் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்து நம்மளோட வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். இல்லைன்னா அதை நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும், நம்மளோட சேனல் ஆகட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.